அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் நம்ம 14 பார்க்க போகிறோம். தலைப்பு வான் திறப்பு, அதிகாரம் 2. பார்க்கலாமா? ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். இன்னொரு முறை. ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். இதனோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதாவது மழை பெய்யவில்லை என்றால், மழை குறைவாக பெய்தால் உழவர்கள் என்ன செய்ய முடியாது? உழ முடியாது. சில காலகட்டத்தில் என்னன்னா மழை குறைவாக பெய்யும். அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா மண்ணை பதப்படுத்த முடியாது, ஏற்பூட்டி உழவு செய்ய முடியாது. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல மழை பெய்தால்தான் ஏற்பூட்டி உழவு செய்ய முடியும். அப்படி மழை குறைவாக தந்தால், மேலிருந்து நமக்கு மழை குறைவாக பெய்தால் என்ன செய்ய முடியாது? ஏற்பூட்டி உழவு செய்ய முடியாது அப்படிங்கிறது அந்த குறளோட பொருள். சரிங்களா? எப்பவுமே நமக்கு என்னென்னா ஒரு மாதம் நின்று மழை பெய்யும் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி நல்லா நின்று மழை பெய்யும் போது மண் என்ன செய்யும்? பதமாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்பூட்டி 2-3 வாட்டி அந்த மண்ணை என்னச்சுவாங்க? பதப்படுத்திட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்னச்சுவாங்க? அந்த நெற்கதிரியெல்லாம் அப்படியே வீசுவாங்க. வீசும்போது அழகாக என்ன செய்யும்? அது வளர்ந்து வரும். அதனால தான் அப்படி நமக்கு இந்த மழை தண்ணி இல்லை அப்படின்னு வைங்களேன், நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நம்ம உயிர் வாழ்வதற்கு நமக்கு தேவையானது நெல் தான், நெற்கதிர். அரிசி இல்லைன்னா, சோறு இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்போ நமக்கு என்னென்னா ஏற்பூட்டி உழவு செய்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உணவு சாப்பிட்டு வாழ முடியும். வெறும் தண்ணி குடிச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நல்ல மழை பெய்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த ஏற்பூட்டி உழவு செய்யும்போது நமக்கு என்ன செய்கிறது? சோறு கிடைக்கிறது. சும்மா எதுவுமே என்ன செய்ய முடியாது. நமக்கு நெற்கதிர் சும்மா எங்கேயாவது போய் நெல்லை தூக்கி போட்டுக்கிட்டு வயல் நெல் நமக்கு சாப்பாடு தருமா? அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு அது என்னச்சுவானா அழகாக மண்ணை பதப்படுத்துவாங்க, அப்புறம் உரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் மண்ணை என்னச்சுவாங்க? பதப்படுத்தி தண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்னச்சுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அதுக்கப்புறம் நெற்கதிர் என்னச்சுவாங்க? போடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்யும்? சாப்பாடு நெல் நமக்கு கிடைக்கும். அப்புறம் தை 1 நம்ம என்ன செய்வோம்? புது அரிசி பொங்கல் எல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா? அப்போ உழவர்கள் இல்லைன்னா நம்ம எல்லாம் இல்லை. எல்லாரும் என்னென்னா விவசாயம் பண்ணுறவங்க கொஞ்சம் ஒரு ஏளனமாக தான் பார்ப்பாங்க. அவனா விவசாயி, அவன் உழவு தொழில் செய்கிறான் அப்படின்னு. ஆனால் அவங்க உழவு தொழில் செய்யலைன்னா நாம் எல்லாம் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. அவங்கள தெய்வமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? மதிக்கப்பட வேண்டும்.